ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வழியிலே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உவரி. ஸோ உவரி போயிட்டு தான் நம்ம கன்னியாகுமரி போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ உவரியில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சுயம்பு லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நல்லபடியாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ அங்கேயும் பக்கத்தில் பீச் இருந்துச்சு. ஸோ நம்ம பீச்லேயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லை, எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஜாலியாக. ஸோ அங்கே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போன இடம் தான் எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரிக்கு நம்ம எங்கே தங்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவேணி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் ஹால்லாம் அரேஞ்ச் பண்ணி புக் பண்ணிட்டனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தான். ஸோ மார்னிங் தான் நம்ம வந்து கிளம்பி போகணும். வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிங் கிளம்பியாச்சு. ஸோ போட்டிங் வந்துட்டு ஏன் டேரெக்டாக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக சன் வராதுன்னு தெரிஞ்சாச்சு. ஏன்னா கிளைமேட்டே வந்துட்டு ஒரு மாதிரி சில்னஸாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போயிட்டோம். ஸோ போட்டிங் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் மண்டபம், அதுக்கப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பி வந்துட்டு அடுத்தடுத்த பிளேஸ் போகிறோம்.